ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 𝗨𝗧𝗍𝗂. இந்த வீடியோவில் 4th of September 2024 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்துருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்காக ஹிந்து நியூஸ் பேப்பரோட சென்னை எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவோட PDF நோட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிகல் வந்து எடிட்டோரியல் பேஜில் வந்து இருக்கிற லீட் எடிட்டோரியல் ஆர்டிகல் டிஸ்கோஸ் ஆன் AI கவர்னன்ஸ் தட் இந்தியா மஸ்ட் ஷேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட எக்ஸாமுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிகல். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகிளோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யுனைடெட் நேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. சம்மிட் ஆஃப் தி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மிட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து செப்டம்பர் 22 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதோட எய்ம் என்ன அப்படின்னா, யுனைடெட் நேஷன் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃப்ரேம் ஒர்க் வந்து டிவைஸ் பண்ணி வச்சிருக்காங்க, குளோபல் டிஜிட்டல் காம்பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குளோபல் டிஜிட்டல் காம்பேக்டோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஸோ குளோபலி டிஜிட்டல் டிவைடை வந்து நம்ம பிரிட்ஜ் பண்ணணும் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அண்ட் AI வந்து ஹியூமன் ரைட்ஸோட அலைன் பண்ணணும் அப்படின்றத இதோட ஆப்ஜெக்டிவ். இந்த ஆப்ஜெக்டிவை வந்து அட்வான்ஸ் பண்ணணும், ஸ்பீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த சப்மிட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சப்மிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் நார்ம்ஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் குளோபல் கவர்னன்ஸ். இப்போ இந்த ஆர்டிகிள்ல இதை என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்திருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட ரோல் என்ன, இப்போ இந்த சப்மிட்டை வந்து லீவரேஜ் பண்ணி எப்படி இந்தியா வந்து இந்த AI கவர்னன்ஸை வந்து ஷேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குளோபலி இந்த ஜியோ பொலிட்டிக்கல் கண்டெஸ்டேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கீ ரெசல்யூஷன்ஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க AIக்காக. அதில் ஒன்று வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொண்டு வந்தது, இன்னொன்று வந்து சைனா கொண்டு வந்தது. இப்போ இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொண்டு வந்த ரெசல்யூஷனோட டைட்டில் என்ன அப்படின்னா, சேஃப் செக்யூர் ட்ரஸ்ட்வர்த்தி AI ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதுல இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல என்ன ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஹார்மனைஸ்டு அப்ரோச் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கவர்னன்ஸ் அண்ட் ஷேர்டு எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ், டேட்டா ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சி மெஷர்ஸ் வந்து இதுல வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சைனா எடுத்துட்டோம் அப்படின்னா, சைனாவோட அந்த ரெசல்யூஷனோட டைட்டில் வந்து என்ஹான்சிங் கோஆபரேஷன் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் ஆஃப் AI அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன மாதிரி ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஈக்விட்டபிள் பெனிஃபிட் ஃப்ரம் AI டெவலப்மெண்ட், reducing digital divide, promoting an open non-discriminatory business environment. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2 ரெசல்யூஷனையும் வச்சு எந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் காம்படிஷன் வந்து இருக்கு இந்த AI கவர்னன்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 ரெசல்யூஷன்ஸை பார்க்குறப்போ அந்தந்த கண்ட்ரி அவங்களோட ரெஸ்பெக்டிவ் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொமோட் பண்ற மாதிரி தான் இது வந்து டிசைனே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸா இந்த எடிட்டோரியல் ஆர்டிகிள்ல பர்டிகுலரா ஒரு ஆர்டிகிள் பார்த்தோம் இல்லையா, இந்த சயின்டிபிக் ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து அதிகமா சப்மிட் பண்றாங்கன்னு நம்ம பார்த்திருப்போம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா US இந்தியா வந்து ஒரு மாதிரி டைவர்சிஃபைடான ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஆனா சைனா மட்டும் ஹெவிலி தே ஃபோக்கஸ்ட் ஆன் மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த மாதிரி இதில் தான் சைனால வந்து அதிகமாக ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ சைனாவோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும், இந்த AI வந்து அவங்களோட பிசினஸ் என்விரான்மெண்ட்டை எனபிள் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கேத்தாப்புல குளோபல் பாலிசியை வந்து அவங்க பக்கம் திருப்புறதுக்கு எடுப்பாங்க. இப்போ யூஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சைனா வந்து இந்த ஒரு அட்வான்டேஜான சிச்சுவேஷன்ல இருக்காங்க AI ரிசர்ச்ல. அப்படின்றப்ப யூஎஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, டேட்டா ப்ரொடெக்ஷன் பத்தி கேட்டிருக்காங்க. சைனாவோட அப்ஜெக்டிவ்ல பாருங்க, டேட்டா ப்ரொடெக்ஷன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் காம்படிஷன்ஸ் வந்து ஒரு மாதிரி பைபோலர், அதாவது இந்த 2 பிக் கண்ட்ரிஸும் வந்து லீட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இப்படி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கண்டெக்ஸ்ட்ல யுனைடெட் நேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இந்த AI கவர்னன்ஸ்க்கு ஒரு பிளாட்ஃபார்மா எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஒரு யூனிவர்சல் ஸ்டேட்டஸ் இருக்கு. இது வந்து ஒரு ரீஜனல் குரூப்போ ஒரு பைலேட்டரல் குரூப்போ அந்த மாதிரி இல்ல. இட் ஹாஸ் அ யூனிவர்சல் கேரக்டர். அப்படின்றப்போ AI கவர்னன்ஸுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மா வர்றப்போ இதை வந்து இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து என்ன என்ஷூர் பண்ணணும்னா, இந்த GDCயோட நம்மளோட கண்ட்ரியோட டெவலப்மெண்டல் ப்ரையாரிட்டிஸை வந்து அலைன் பண்ணணும், டிஜிட்டல் டிவைடை வந்து பிரிட்ஜ் பண்றதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கணும் அண்ட் குளோபல் சவுத்தோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொமோட் பண்ற மாதிரியான எஃபர்ட்ஸ் வந்து இப்போ இந்தியா வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட் வந்து வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு ஹிஸ்டாரிக்கலா இந்த குளோபல் டிப்ளமசில ஒரு ரோல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, குளோபல் சவுத்துக்கான டிமாண்ட் எல்லாமே யுனைடெட் நேஷன்ஸ்க்கு வந்து எடுத்துட்டு போறதுக்கு இந்தியா வந்து இட்ஸ் சாம்பியன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்னொரு பெரிய
மைல்ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் ரெசல்யூஷன் 44/207 1989 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ நம்ம எந்த ஒரு கிளைமேட் டாக் எடுத்தாலும் அப்படின்னா அதில் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன் இருக்கும், டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் இல்லையா. இதை வந்து ஸ்டார்ட் பண்ணதே இந்த ரெசல்யூஷன் டைம்ல தான். ஸோ இந்த ரெசல்யூஷன் வந்து விச் brought a principle of common but differentiated responsibilities அப்படின்ற பிரின்சிபலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரோல், பைவட்டல் ரோல், யூஎன்எஃப்சிசியா இருக்கட்டும், கியோட்டோ புரோட்டோகால் இருக்கட்டும், இதெல்லாம் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்காக அட்வொகேட் பண்ணதுல பைவட்டல் ரோல் வந்து இந்தியா பிளே பண்ணியிருக்கு. அண்ட் அடுத்து வந்து இந்தியாவோட டிப்ளமேட்டிக் வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளைமேட் நெகோசியேஷன்ஸ்ல இந்தியா வந்து கொலிஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் குரூப் அலையன்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு 72 டெவலப்பிங் கண்ட்ரீஸை வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி யூஎன்எஃப்சிசியோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி மீட்டிங்ல வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கான டிமாண்டை வந்து வாங்கினதுல இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் இருக்கு. அதே மாதிரி பேசிக் குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணதுலயும் இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் அக்ரிமெண்ட்ஸ்ல ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் வந்து இந்தியாவோடது எப்பவுமே இருக்கும். பாரிஸ் அக்ரிமெண்டா இருக்கட்டும், துபாய் சம்மிட்டா இருக்கட்டும், ஸோ இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அது போக இன்டர்நேஷனல் ஃபோரால வந்து சக்சஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ G20 இருக்கட்டும், GPA இருக்கட்டும், இதுலலாம் வந்து நம்மளோட லீடர்ஷிப் இருக்கிறப்போ குளோபல் சவுத்துக்கான டிமாண்டை வந்து நம்ம எடுத்து முன் வச்சு அதை வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காட்டியிருக்கோம். அப்போ இதை வந்து ஒரு ரீசனை வச்சு ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த குளோபல் கவர்னன்ஸ் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இட்ஸ் அ கிளியர் பாத்வே டு அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி எல்லாரையுமே ஒரு அக்கௌண்டபிளா மாற்றணும் அப்படின்னா இதுதான் சரியான பாத்வே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இந்தியா வந்து ஷுட் புஷ் ஃபார் மோர் ஈக்விட்டபிள் அக்சஸ் ஃபார் தி ஏஐ டெக் அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு வர்றப்போ நம்ம குளோபலோட சவுத்துல தான் எல்லா டெவலப்பிங் கண்ட்ரிஸும் இருப்பாங்க. ஸோ நார்த்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கண்ட்ரிஸா டெவலப்டு கண்ட்ரிஸா இருப்பாங்க. அப்போ டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ டெக்னாலஜியை அக்சஸ் பண்றதுல நிறைய பிரச்சனை இருக்கும். ஏன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த டெக்னாலஜியை ரீப் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ அவங்க தான் இன்னுமே பெனிஃபிட் ஆவாங்க. அப்போ அதுல ஒரு ஈக்விட்டபிள் அக்சஸ் கொண்டு வரதுக்கு இந்தியா வந்து புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் அது போக இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம், நாலேஜ் ஷேரிங் இதெல்லாம் என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்டிவை இந்தியா பண்ணணும் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து சில சேலஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ அது என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பைபோலார் டைனமிக்ஸ். அதாவது இந்த குளோபலி எடுத்துட்டோம் அப்படின்னா, பர்டிகுலரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கவர்னன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, யூஎஸ் அண்ட் சைனா வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த குளோபல் சவுத்தோட டிமாண்ட்ஸை வந்து சைட்லைன் பண்ணிடுறாங்க. இது ஒரு சேலஞ்ச் நமக்கு, இதை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு உள்ள ஒரு கேப் இருக்கும் ஏஐஸை பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து எலக்ட்ரிசிட்டி ஒரு ப்ராப்ளமாக இருக்கும், இன்டர்நெட் அக்சஸ் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி, இன்டர்நெட் அக்சஸ், கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒன்று. ஸோ அப்போ இது வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்து அக்சஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ஒரு சேலஞ்சாக தான் பார்க்கணும். ஏன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு இந்த பிரச்சனை இல்லை. அப்போ அவங்க இன்னுமே ஏஐயில் வந்து டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த குளோபல் பாலிசிஸில் வந்து நம்ம டெவலப் பண்ணுறப்போ என்ன பண்ணணும்னா லோக்கலைஸ்ட் அப்ரோச்சை வந்து நம்ம புஷ் பண்ணணும். ஏன்னா குளோபல் பாலிசிஸில் வந்து பொதுவாக எல்லாருக்குமே ஒரே மாதிரி கொண்டு வந்துருவாங்க. இப்போ லோக்கலைஸ்டாக நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து ஓவர் லுக் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், சரி பண்ணணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஏஐ கவர்னன்ஸ்னு வர்றப்போ இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிப்ளமேட்டிக் வெயிட் இருக்கு அண்ட் ஒரு நல்ல குளோபல் டிப்ளமசில ரோலும் இருக்கு இந்தியாவுக்கு. அப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி யுனைடெட் நேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இதை வந்து நம்ம கொண்டு போகலாம். அண்ட் இந்த சேலஞ்சஸ்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி இந்த ஏஐ பாலிசி, அதாவது ஏஐக்கான கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து என்ன பண்ணணும், இதை வந்து ஷேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டோரியல் ஆர்டிக்கல், டேக் ஆன் த சேலஞ்சஸ் ஆஃப் ரைசிங் இன்கம் இன்இக்வாலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கலோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில இன்கம் இன்இக்வாலிட்டி பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம வேரியஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம அதை அட்ரஸ் பண்றப்போ நமக்கு என்னென்ன மாதிரி சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இன்கம் இன்இக்வாலிட்டினா என்னன்னு தெரியணும் இல்லையா. ஸோ இன்கம் இன்இக்வாலிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அமாங் இண்டிவிஜுவல்ஸ் வித்தின் அ பாப்புலேஷன் அப்படின்றது தான் இன்கம் இன்இக்வாலிட்டி. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்கனாமிஸ்ட் வந்து நிறைய மெஷர்ஸ்
மெஷர்ஸ் வச்சிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெஷர்ஸ் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஆஸ் அ ஜென்ரலிஸ்டா நமக்கு தேவையில்ல. ஸோ சிம்பிள் டெஃபினிஷன் நமக்கு புரிஞ்சிருந்தாலே போதும். ஓகே, இப்போ இந்த இன்கம் இன்இக்வாலிட்டி வந்து எப்படி உருவாகுது அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து வேரியஸ் காசஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஜுகேஷனை கூட நம்ம வந்து ரீசனாக சொல்ல முடியும். இப்போ ஒரு பாப்புலேஷன்ல ஒரு இண்டிவிஜுவல் வந்து நல்லா படிச்சாரு அப்படின்னா அவர் வந்து அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஸ்கோப் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சம்பாதிக்கிறப்போ அதர் பீப்புள் காட்டிலும் அதிகமாக சம்பாதிப்பார். அப்போ அவருக்கு வந்து அதிகமான வெல்த் வந்து சேரும் ரிலேட்டிவ்லி. அப்போ இது வந்து அந்த பாப்புலேஷனுக்குள்ள ஒரு இன்கம் இன்இக்வாலிட்டியை கிரியேட் பண்ணும். ஸோ அதனால எஜுகேஷன் சொல்லலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். ஒரு டெக்னாலஜி வர்றப்போ யார் அதை ஃபர்ஸ்ட் கிராப் பண்றாங்களோ அவங்க வந்து அதிகமாக வெல்த் சேர்க்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் சொல்லலாம். ஸோ ஒரு சொசைட்டி ஒரு குரூப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷனே மல்டிபிள் ஃபார்ம்ல இருக்கு. அப்படின்றப்போ அந்த ரிசோர்ஸை வந்து அக்சஸ் பண்றதுல அவங்களுக்கு இந்த டிஸ்கிரிமினேஷனும் என்ன பண்ணும், அந்த இன்இக்வாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்மெண்ட் பண்ணும். ஓகே, அப்புறம் ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பாலிசிஸ் வந்து நம்ம சொல்லலாம். இந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் பாலிசிஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி இன்கம் இன்இக்வாலிட்டி வந்து வரலாம். அப்புறம் வந்து குளோபலைசேஷனை சொல்லலாம். ஸோ குளோபலைசேஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெமெடியாவும் சொல்லலாம், காசாவும் சொல்லலாம். ஸோ மார்க்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டெவலப்டு கண்ட்ரி இருக்குன்னா அந்த கண்ட்ரியில இருந்து கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, லேபர் வந்து எங்க சீப்பா இருக்கோ அங்க தேடி போயிருவாங்க. அப்போ அந்த டெவலப்டு கண்ட்ரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து லாஸ். ஆனா டெவலப்பிங் கண்ட்ரி இப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் கிரியேட் லாட் ஆஃப் ஜாப். ஓகே, அண்ட் ஜாப் வந்துச்சுனால என்ன கிடைக்கும், எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், டெக்னிக்கல் ஸ்கில் கிடைக்கும். இதெல்லாம் குளோபலைசேஷனால நடக்கும். ஓகே, அதே மாதிரி இதை வந்து நம்ம ரீசனாகவும் சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் காசஸ். நீங்க வந்து பேப்பர்ல வந்து நீங்க ஆன்சர் எழுதுறப்போ இந்த மாதிரி சிம்பிளா ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா அது நல்லா இருக்கும். ஓகே, சரி, இப்போ இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த இன்கம் இன்இக்வாலிட்டி பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான இஷ்யூ கிடையாது. இந்த ப்ராப்ளம் வந்து டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து வேரியஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து தேவைப்படும். ஸோ இதுக்கு இந்த ஆர்டிக்கல்ல என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒன்று வந்து ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன். ஸோ ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படின்றது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவரு கட்ட வேண்டிய டாக்ஸோட பெர்சன்டேஜும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு 10 lakhக்குள்ள சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து 5% ஆஃப் இன்கம் டேக்ஸ் வந்து செட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் வந்து crores சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து என்ன பண்ணலாம், 25%க்கு மேல டாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராக்ரெசிவ் டாக்ஸ். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்லாப் இன்கம் டேக்ஸ் அப்படின்றது வந்து இங்க இருக்காது. ஓகே, இதை வந்து இந்த ஆர்டிக்கல்ல ஆத்தர் வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு. அண்ட் இந்த டாக்ஸை வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி நெகட்டிவா பார்க்க வேணாம், இது வந்து நம்மளோட எக்கானமிக்கு வந்து ஒரு நல்ல மெத்தட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராக்ரெசிவ் டாக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும். ஸோ இந்த எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் வந்து குவாலிட்டியான எஜுகேஷனாக இருக்கணும். இன்னொன்று வந்து லைஃப் லாங் லேர்னிங் தேவை. ஸோ நம்மளோட எக்கானமி அண்ட் நம்மளோட சோஷியோ எக்கனாமிக் சுச்சுவேஷன்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சு முடிச்சா மட்டும் பத்தாது, வி ஹேவ் டு லேர்ன் throughout our life அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்புறம் நம்ம கண்ட்ரிக்கு வந்து இந்த இன்கம் இன்இக்வாலிட்டி பிரச்சனையை சமாளிக்க ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஃபேர் லேபர் லாஸ் வந்து கொண்டு வரணும். இந்த லாஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா ஒர்க்கர்ஸுமே இந்த எக்கனாமிக் growth மூலியமா கிடைக்கிற அந்த ப்ராஃபிட்டை அவங்களுக்கும் பெனிஃபிட் ஆகணும், எல்லாருக்குமே பெனிஃபிட் ஆகணும். அப்படின்னா நமக்கு ஃபேரான லேபர் லா தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா we have to invest in infrastructure அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸை வந்து கம்மி பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாவில் ப்ராப்பர் எலக்ட்ரிசிட்டி இருக்காது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்காது, வாட்டர் ஆக்சஸ் இருக்காது, சானிடேஷன் இருக்காது. இது எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக கொடுக்குறப்போ அங்கே என்ன ஆகும்னா அங்கே லைஃப் ஸ்டாண்டர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லைஃப் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தே கேன் கெட் த பெட்டர் எஜுகேஷன் அண்ட் பெட்டர் ஸ்கில். அப்படின்றப்போ அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறப்போ என்ன நடக்கும், இந்த இன்கம் இன்இக்வாலிட்டி பிரச்சனை வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த
ஃபிலாந்திரபிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பில்கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பெயின் வந்து ஆரம்பிச்சாரு, கிவிங் பிளெச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பணக்காரங்க, அதாவது சூப்பர் ரிச்சா இருப்பாங்கல்ல, அவங்கலாம் என்ன பண்ணணும், ஃபிலாந்திரபிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். அதாவது நன்கொடை கொடுக்கணும், எஜுகேஷன், ஹெல்த், இதுலலாம் அவங்க வந்து என்ன பண்ணணும், ஃபிலாந்திரபி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஆத்தர் வந்து இந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்கிற ரெக்கமெண்டேஷன். ஓகே, அப்புறம் இன்னொரு சில இன்சைட்ஸ் வந்து இந்த ஆர்டிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, சில கண்ட்ரீஸில் வந்து எந்த அளவுக்கு ஃபிலாந்திரபிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, அதோட வேல்யூ என்ன, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்தியா இஸ் மோர் அன்இக்குவல் தேன் இட் வாஸ் இன் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கம் இன்இக்வாலிட்டி பிரிட்டிஷ் காலத்தில் இருந்ததை காட்டிலும் இப்போ வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இண்டிபெண்ட் ஆகி என்ன பிரயோஜனம்? ஓகே, ஸோ இதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்குது. பொலிட்டிஷியன் சொல்லலாம், எக்கனாமிக் பாலிசி சொல்லலாம், எஜுகேஷன் சிஸ்டம் வந்து சரியில்லைன்னு சொல்லலாம். நீங்கள் எடிட்டோரியல் வந்து கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேடாக நம்மளோட எக்கானமி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ரிலேட்டிவ்லி சைனாவோட கம்பேர் பண்ணுறப்போ சைனாவோட எஜுகேஷன் எவ்வளோ ஹை குவாலிட்டியாக இருக்குது, இந்தியாவோட எஜுகேஷன் எவ்வளோ லோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ற கம்பேரிசன்லாம் நமக்கு தெரியும். ஓகே, இது கூட இன்கம் இன்இக்வாலிட்டிக்கு காரணமாக இருக்கும். புரியுதா? இப்போ ஒரு பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா அந்த பாப்புலேஷனில் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ்குள்ள இந்த இன்இக்வாலிட்டி இருக்கிறதானே நம்ம இன்கம் இன்இக்வாலிட்டின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்ஸ்குள்ளேயும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவை எடுத்துட்டிங்கன்னா, சைனாவோட இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்போ இந்தியாவில் வந்து இண்டிவிஜுவலோட இன்கம்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே இது யூஎஸோட கம்பேர் பண்ணுறப்போ இன்னுமே கம்மியாக இருக்கும். அப்போது இந்த இன்இக்வாலிட்டிக்கு என்ன காரணம்? ஏன்னா அங்கே வந்து நல்ல ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் கொடுக்குறாங்க, இந்தியாவில் வந்து அது கிடையாது. ஸோ நீங்கள் பட்ஜெட்டெல்லாம் லிங்க் பண்ணிக்கலாம். பட்ஜெட்டில் வந்து எந்த அளவுக்கு இந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிக்கான பர்சன்டேஜ் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி எப்படி சூப்பர் ரிச் பீப்புளுக்கான இன்கம் டேக்ஸை வந்து குறைச்சாங்க, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வெல்ஃபேருக்கான ஒதுக்குற ஃபண்டை வந்து குறைச்சிட்டாங்க இந்த பட்ஜெட்டில். இதெல்லாம் நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப தான் தெரியும். ஓகே, இது எல்லாமே நம்ம டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் இதே தான் ஆத்தரும் சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது எல்லாமே பயமுறுத்துறதுக்காக கிடையாது, ஒரு ஃபால்ஸ் ஹூட்டை கிரியேட் பண்ணி ஸ்கேர் பண்ணுறதுக்காக கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணணும், இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும். அப்போ இந்தியாவுக்கு வந்து சில ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, ஆனால் அது எதுவுமே நாட் இனஃப் அப்படின்ற சிச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். அதெல்லாம் பத்தாது அப்படின்னு. அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்ம வந்து எக்கானமி ஆஃப் ஸ்கோப் அண்ட் ஸ்கேல், அதாவது எக்கானமி பெருசாகணும் அப்படின்னு நம்ம பாலிசிஸ் எடுக்கிறோம்ல, அதுல இருந்து எக்கானமி ஆஃப் பர்பஸ்க்கு மாறணும். ஏன்னா எக்கானமி ஆஃப் ஸ்கோப் அண்ட் ஸ்கேல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா தே ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் தி growth ஆஃப் த எக்கானமி அப்படின்னு தான் வரும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் growth இருக்கும், ஆனால் இன்கம் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குமான்னு என்ஷூர் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்தியாவில் இப்போ அந்த சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. அப்போது இந்த எக்கானமியை நம்ம பர்பஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறப்போ அதில் வந்து என்னவா இருக்கும், இன்கம் இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற பர்பஸோட நம்ம எக்கனாமிக் பாலிசிஸை வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் இந்த இன்கம் இன்இக்வாலிட்டியை சரி பண்ணுறதுக்கு ஒரு இமீடியட் சில்வர் புல்லட் எல்லாம் தேவையில்லை. ஸோ சில்வர் புல்லட்னா இங்கே என்ன மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு வேம்பயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேம்பயரை வந்து சில்வர் புல்லட்டை வச்சு தான் கொலை பண்ண முடியும். ஓகே, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சில்வர் புல்லட் வந்து நமக்கு தேவையில்லை, ஒரே ஷாட்டில் கொலை பண்ணுற மாதிரி. நமக்கு என்ன தேவை அப்படின்னா, வி நீட் அ பாலிசி ஃப்ரேம் ஒர்க். இந்த பாலிசி ஃப்ரேம் ஒர்க் வந்து மோர் ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து என்ஷூர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து ஒரு பெட்டர் ஒரு எக்கனாமிக் மாடல், ஒரு ஃப்ரேம் ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னா, குளோபலைசேஷன் வந்து நம்ம சொல்யூஷனாக சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இந்த COVID-19 வந்தப்போ எப்படி நம்ம அடி வாங்கணும்னு தெரியும். அதனால குளோபலைசேஷனை நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. அப்போ நமக்கு என்ன தேவைன்னா காந்தியன் மாடல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ காந்தி வந்து எதை இன்சிஸ்ட் பண்ணுவாரு, கன்சியூம் லெஸ்ன்னு தானே சொல்லுவாரு, ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஹைப்பர் கனெக்டட் வேர்ல்ட்ல காந்தியோட ஐடியா தான் நமக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ அப்புறம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எம்எஸ்எம்இயை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நீடெல்லாம் நம்ம லோக்கலி சரி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, அதே மாதிரி லோன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் கொடுக்குறாங்களே தவிர ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு வந்து கொடுக்குறதில்ல. ஸோ அப்போ வந்து நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி காந்தியன் மாடலை வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனலாக இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ டெக் எக்கனாமிக் மாடல் தான் நமக்கு தேவை. ஓகே, விச் ஷுட் பி இன்க்ளூசிவ் அண்ட்
பேசிக் ஹியூமன் நீட்ஸை வந்து அதை அட்ரஸ் பண்ணும். டீசென்ட்ரலைசேஷன், கன்சர்வேஷன், நான் வயலன்ஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான் தேவை. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கும்னா ஹாப்பினஸை வந்து நம்ம வேல்யூ பண்ணணும். எப்படி ஷேர் பண்ணுறது மூலியமா, கேர் பண்ணுறது மூலியமா. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ that's all about this article. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் எனக்கு இந்த 2 நியூஸ் ஆர்டிக்கல் தான் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துது. அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ வந்து இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.